தம்பி வடிவேல் புதுசா ஒரு பையன் வந்திருக்கானாம்ல, எங்க இருந்தானா? பெகிரினா? தெரியாது. ஷார்ஜாவா? தெரியாதுப்பா. அபிதாபியா? நானே பிரிவு கேள்வி உட்காந்துருக்கேன். யாருன்னு கேட்க அந்த குடும்ப கேட்கறேன். சுடுற ஆமா, ஏன் பேசுற? துபாயில இருந்தனால 10 இடமும் தெரியுமேங்கிறது சொல்ல வந்தோம்னா அதுக்கு போய் ரொம்ப ரொம்ப கோபப்படுற. கேட்கிற கேள்வி மட்டும் சொல்ல வந்தீங்களா? அவ்வளவுதான். இவன் தான் அவனே. நிஜமாவே துபாயில இருந்து வந்திருப்பானோ? துபாய் ஷேக் தான் இருக்கான்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி கிராக் இருக்குமோ? சலாம் அலைக்கும். தம்பி ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. ஆமா, நீங்க ஏதோ துபாயில இருந்ததாக இந்த பசங்க எல்லாம் பேசிக்கிறாங்களே, துபாயில எங்க இருந்தீங்க? பெக்ரினா? இல்ல. சார்ஜா? இல்ல. அபிதாபியா? வேற எங்க இருந்தீங்க? துபாயில. துபாயில இருந்தது தெரியுது. துபாயில எந்த இடத்துல இருந்த பாருங்க? துபாயில அந்த மெயின் ரோடுக்கு பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட ஒட்டி. துபாயில பஸ் ஸ்டாண்டா? என்னமோ உசிலம்பட்டி பஸ் ஸ்டாண்ட சொல்ற மாதிரி சொல்றேன். துபாயில பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்குன்னு கேக்குறேன். இந்த துபாய் பஸ் எல்லாம் வந்து நிக்கும்ல அங்க. இதெல்லாம் ரொம்ப நக்கலாம். ஆமா, துபாயில நின்று அட்ரஸ் சொல்லு. சொல்லுப்பா. சொல்லுங்க. நம்பர் 6 விவேகானந்தர் தெரு, துபாய் குறுக்கு சந்து, துபாய் மெயின் ரோடு, துபாய். திருப்பியா? துபாய், துபாய் மெயின் ரோடு, துபாய் குறுக்கு சந்து, விவேகானந்தர் தெரு, நம்பர் 6. என்ன அப்படியே திருப்பி சொல்ற? நீ தான் திருப்பி சொல்ல சொன்ன, அதான் திருப்பி. அந்த திருப்பியா? ஆஹா, பயங்கரமான. எது விவேகானந்தர்? ஆமா, விவேகானந்தர் அங்கே வந்தாரு. விவேகானந்தர் படிச்சுட்டு வேலை இல்லாம கஷ்டப்பட்டாரா? அப்ப துபாய்க்கு வந்து ஒரு 5 வருஷம் வேலை பார்த்தாரு. அதனால அவர் பேரை வச்சுட்டாங்க. விவேகானந்தர் அங்கே வேலை பார்த்தா? அவர் எந்த கம்பெனில வேலை பார்த்தாரு? நீ எந்த கம்பெனில வேலை பார்த்தா? மன்னாரன் கம்பெனி. கொய்யா, நான் என்ன கல்யாண பரிசு தங்க வேலை அவரை மாதிரி ஃப்ராட் பண்றதுக்கு. ஆமா, நீ எந்த கம்பெனில வேலை பார்த்த? நான் கம்பெனில வேலை பார்த்தேன். ஓ, மூஞ்சியை பார்த்தா வெஸ்டர்ன் டாய்லெட் மாதிரி இவனை கலெக்டர் வேலையை பார்த்துருக்க போறேன். அங்க கக்கூசர் ஒரு வேலை தானே கிட்ட வந்து பேசாதியா? பேட்ஸ்மேன் அடிக்குது. ஓ, அதுக்குதான் சென்ட் அடிக்கிறியா? அப்ப உண்மையிலேயே நீ கக்கூசர் கம்பெனி தான் வேலை பார்த்தியா? அப்ப நீ குத்துமதி பார்த்தா கேட்டியா? நானா ஓடிட்டா? இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறது. அப்படின்னா கிவ் அண்ட் டேக் பாலிசி. என்ன இளவு பாலிசோ? ஐயா, நான் அந்த ஊருக்காரத்தையும் கொண்டாடித்தையும் வேற பாலிசா சொல்லி வச்சிருக்கப்பா. என்ன? பில்டிங் காம்ப்ளெக்ஸ் சொல்லி வச்சிருக்கேன். அந்த மரியாதையை கேவலப்படுத்தி என்னை தெருவுல நான் அடிச்சிடாப்பா. ஒட்டகத்தை கழுவுன இந்த நாத்தனாரு தள்ளியா? ஆமா, என்ன இது? ஜிங்கிச்சான் ஜிங்கிச்சான் நீல கலர் லுங்கிதானு இதை பார்த்து 2 மாடு செத்து போயிருக்கு, 4 பேர் கண்ணு நுழையாயிடுச்சு. முதல்ல நான் கேட்டது பதில் சொல்றாங்க. இது துபாய் நினைச்சுப்பா. துபாய் ட்ரெஸ் துபாயில தானே போடணும், ஏன் தமிழ்நாட்டுல போடுறேன்? இனிமேல் போடலப்பா, இனிமேல் போடல. அப்ப அவுத்துட்டு அம்மனமா தெரிய போறேன். பொம்பளைங்க இருக்க ஊர்ல செருப்பு பிஞ்சிரும். ஐயோ, நான் அப்படி சொல்லவே இல்லையே. அப்புறம் என்ன பண்ண போறேன்? வேற ட்ரெஸ் போட்டுக்கிறேன்னு சொன்னேன். வேட்டி சட்டை. வேட்டி சட்டையை போட்டுக்கிட்டு துபாயில நீ எங்க வேலை செஞ்சு என்ன கேட்க போறீங்க? ஐயோ, இனிமேல் கேட்கவே மாட்டேன், அதை பத்தி பேசவே மாட்டேன். நீ வேணா பாரு. இனிமே இந்த மாதிரி பந்தா பண்றது, கூட ஒரு ஆளை வச்சுட்டு நாத்தம் மருந்து அடிச்சுக்கிறது, இதெல்லாம் பண்ண பப்ளிக்கா ஒரு கக்கூஸ் கட்டி உன்னை கழுவ விட்டுருவேன், ஜாக்கிரதை. ஐயோ ஐயோ, வேலைப்பா வேலைப்பா வச்சுக்கிறாப்பா. இப்ப இனிமே துபாய் எங்க இருக்குன்னு கேட்பேன். துபாய் எங்க இருக்கு? துபாய் வந்து ஈரோடு பக்கம் தூத்துக்குடி பக்கம் இருக்கு. அப்படிதான் சொல்ல போ. அப்புறப்பா வீட்டுல எது சில்லறை சொல்லு, நான் பாக்கிறேன். கக்கூஸ் கழுவணும்.